ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஜிலேபி மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து 2 கிலோ ஜிலேபி மீன் எடுத்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மஞ்சத்தூளும் கல்லுப்பும் சேர்த்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம். நார்மலாக எப்போவுமே வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டி 2 வாட்டி நார்மல் தண்ணியில் அலசிடுங்க. அலசினதுக்கப்புறம் நம்ம மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுட்டு திரும்ப அகைன் ஒரு 2 தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம்னா அதில் இருக்கிற நீச்சல் ஸ்மெல்லாம் போயிடும். நமக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாக இருக்குது மீன். நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஒயிட்டாக தெரியும். அந்த ரத்தம் அந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இருக்காது. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் மீனை. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் சின்ன வெங்காயமும் 2 தக்காளியும் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து ஃபிஷ் மசாலா எடுத்திருக்கேன். அது கூட நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளியும் அரைச்சோம் இல்லையா, அந்த விடுது. அப்புறம் சால்ட் உப்பு சேர்த்துருக்கேன். அடுத்து முட்டை சேர்த்துருக்கேன். நான் 2 கிலோ மீனுக்கு வந்து 2 முட்டை சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சம் போல் தயிர் சேர்த்துக்கங்க. இது வந்து புளிக்காத தயிர். அது கூடவே வந்து நான் லெமன் சாறு சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நம்ம ஸ்பூனில் பண்ணாலும் அந்த அளவுக்கு வராது. நம்ம கையில் பண்ணோம் அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ மீன் துண்டை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பெரட்டி எடுத்துடலாம். அந்த மசாலாவில் இது எல்லா பக்கமும் நம்ம படுற மாதிரி மீனில் வந்து நம்ம மசாலா பெரட்டி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி செய்யும்போதும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீனில் மசாலா நல்லா ஒட்டியே வரும். தனியாலாம் பிரிஞ்சு போகாது மசாலா. இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய மீனுன்றதுனால நீங்கள் கொஞ்சம் சிம்மில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஏன்னா மீன் ரொம்ப திக்காக இருக்குது இந்த மீன். இப்போ நான் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டிருக்கேன் எண்ணெயில். அது ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், நமக்கு வந்து மசாலாலாம் நல்லா மீனில் ஒட்டி மசாலாலாம் எதுவும் வந்து அந்தளவுக்கு பிரிஞ்சு வரல. மசாலா வந்து நல்லா மீனில் வந்து ஒட்டியிருக்கு. இப்போ நம்மளுடைய ஜிலேபி ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நாக்ஸ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ஊரில் வந்துட்டு விவசாய மீன்னும் சொல்லுவாங்க. ஆனால் இது சென்னையில் பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிடச்சதுன்னா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சமைச்சிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.